காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மார்தாண்டகுப்பம் ஊராட்சியில் மார்தாண்டகுப்பம் காட்டூரில் இன்று ஒரு பகுதி நேர நியாய விலைக்கடை திறப்பு விழாவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பெருந்தலைவர் வேல்முருகன் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ரவி அவர்களே, கிளை செயலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரிவினர் மற்றும் கழக தோழர்கள், பெரியவர்களே, தாய்மார்களே, முதல்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்கள் எதை கேட்டாலும் இல்லைன்ற வார்த்தையே அவர்கிட்ட இல்ல, எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இங்க இருந்து மார்தாண்டகுப்பத்துக்கு போய் அங்க இருந்து நம்ம ரேஷன் கடை வாங்கிட்டு வரணும்னு இங்க இருக்கக்கூடிய கிழக்கழக செயலாளரும் ஒன்றிய செயலாளர்களும் தலைவர்களும் சொன்னாங்க. உடனடியாக அரசு அதிகாரிகளை சொல்லி, எனக்கு தெரியாது, மார்தாண்டகுப்பம் காட்டூர்ல இருக்கிறவங்க அந்த ஊர்லயே ரேஷன் கடை வரணும், அதுக்கு என்ன பண்ண முடியும்னாங்க. இல்லீங்க, அதுக்கு 500 கார்டுக்கு மேல இருந்தாதான் பண்ண முடியும். 500 கார்டுல நீ கடையை போடு, 500 பேர் இந்த மார்தாண்டகுப்பத்துக்கு இன்னும் 10 ஊர்ல கல்யாணம் பண்ணி மாட்டு கொண்டு வந்துடும், வந்தவன 500 கார்டு ஆயிடும் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு 420 கார்டு தான் இருக்குது. 500 கார்டு ஆக்க வேண்டிய வேலை உங்களுக்கு. புரியுதா நான் சொல்றது? அதனால அந்த வேலையை நீங்க செய்யணும். ரெண்டாவது, என்ன கேட்டாலுமே காட்பாடி சட்டமன்ற தொகுதியில இல்லைன்ற வார்த்தையே கிடையாது. ரோடு கொடுத்துருவோம். அதே மாதிரி அதுவும் பாருங்க, இது பகுதி நேர கடை, இது ஒரு வாடகை பில்டிங்ல இருக்கு. இப்போ இதுக்கான நிரந்தர கடையே கட்டுறதுக்கான பணமும் ஒதுக்கி அதுக்கான வேலையை கட்டட ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக என்ன தேவை இருந்தாலும் இதை நிறைவேற்றி கொடுக்கிறோம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் எங்க அப்பா துரைமுருகன் அவர்களுக்கு முதலமைச்சர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. பிரிட்ஜி பொன்னை பிரிட்ஜி உடஞ்சி போச்சு, வெள்ளம் உடஞ்சி போச்சுன்னாரு. என்னென்ன பண்ணணும், வேற என்ன வேணும், புது பிரிட்ஜ் கட்டணும், உடனே பணத்தை ஒதுக்கு. உடனடியாக பணத்தை ஒதுக்கி 43 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி ஒரே வருஷத்துக்குள்ள அந்த பிரிட்ஜை கட்டி இன்னைக்கு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரி வேணுமா ஆஸ்பத்திரி, ரோடு வேணுமா ரோடு, அதே மாதிரி பசங்க படிக்கிறதுக்கு கல்லூரி வேணுமா கல்லூரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே ஒரே தொகுதியில் இருக்குதுன்னா அது காட்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டும்தான். இங்க அவரு ஒரு மூத்த அமைச்சர், முதலமைச்சர் கூடவே இருக்காங்க, நிறைய திட்டங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அடிக்கடி தொகுதி பக்கம் வர முடியலன்னா கூட, ஆனா ஜனங்களோட மன எண்ணங்கள் எல்லாம் வாங்கி எங்க இருந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா இங்க வந்த போது என் காதுல ஒருத்தர் சொன்னார், இல்லீங்க இங்க இறந்து போனவங்களுக்கு சடங்கு செய்வதற்காக ஒரு எரிமேடை ஒண்ணு வேணும்னு சொன்னாங்க. இந்த காதுல போட்டாங்க, கார்ல ஏறின உடனே அதுக்கான பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க அந்த வேலையை. ஆக எதை கேட்டாலும் செய்து கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம அமைச்சர் அவர்கள். என்ன நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது, அரிசி வாங்கும் போதெல்லாம் நம்ம துரைமுருகர் கட்டின கடை, நம்ம முதலமைச்சர் போட்ட சக்கரை, நம்ம முதலமைச்சர் நம்ம அமைச்சர்ன்ற எண்ணம் மனசுல ஆழமா இருந்தா அவரும் இந்த தொகுதிக்கு அதிகமா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, வேற யாரும் இந்த தொகுதிய எல்லாரும் தொகுதியா பார்ப்பாங்க, ஓட்டு போட்ட ஜனங்களை வாக்காளரா பார்ப்பாங்க. எங்க அப்பா ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு தொகுதிய கோயிலாவும் வாக்காளர்களை கடவுளா பார்க்கிறவரு எங்க அப்பா மட்டும்தான். அதனாலதான் மீண்டும் மீண்டும் என்ன ஆனாலும் சரி, இப்ப கூட 2 வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கையில ட்ரிப்ஸ் போட்டு இருந்தாங்க, மருந்து போட்டு இருந்தாங்க. உடனே டாக்டர் சொன்னாங்க போகக்கூடாதுன்னு. எனக்கு மருந்தே காட்பாடி தான், அங்க போயிட்டு வந்தா எனக்கு சரியா போடும், கிளம்பி வந்துட்டாங்க. வந்தோடனே திருப்பியும் போய் டாக்டர் நான் தான் சொன்னேனே போகாதீங்கன்னு கேக்குறீங்களா, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அதெல்லாம் முடியாது, நான் போய் என் வேலையை பாக்குறேன். இங்க சென்னையில உட்கார்ந்தா இருந்தா கூட என்ன வேலைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் குளம் ஆறு எல்லாத்துக்கும் அவர் தான் அமைச்சர். எங்க வெள்ளம் வந்தாலும் இவரை தான் கேள்வி கேட்கிறாங்க. பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராகாரன் தண்ணி உள்ளனாலும் இவர் தான் போய் நிக்கிறோம், கேரளாகாரன் தண்ணி உள்ளனாலும் இவர் தான் போய் நிக்கிறோம். எங்க அணைகள் எல்லாமே அவர் தான். இப்ப பாருங்க, நம்ம முதலமைச்சர் ராசியோ நம்ம அமைச்சர் ராசியோ தெரியல, எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சா மாதிரியே இருக்குது. பாலாத்துல தண்ணி ஓடவே ஓடாது. இப்போ என்னன்னா வெள்ளக்காடா ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க ராசி. அதே மாதிரி அவங்க துறைக்கு அதிகமான வேலைகள் மழைனால, அதனால அதிகமான இந்த திட்டங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கார். ஆகையால என்னைக்குமே உங்க மனசுல நிரந்தரமா இருக்க வேண்டியவர் அவர்.
அதே மாதிரி நிரந்தரமா நம்ம முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் ஆள வேணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.